ஹாய், நம்ம இன்றைக்கி நண்டு குழம்பு பண்ண போகிறோம். நண்டு வந்து பால் குழம்பு. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நண்டை வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து நண்டு கழுவிட்டு வந்துட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் எப்போதுமே நண்டை உடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த மசில்லாம் கரைஞ்சிரும். அதுக்காக ஒரு ஆவி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லது. அதனால் நான் கொஞ்சோண்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நான் காலெலாம் போட்டு பால் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சிட்டோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், அது கூடயே பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இதே போட போகிறதில்ல, மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் போட்டு தான் செய்ய போகிறோம். பூண்டு செவந்துருச்சு. இப்போ ஒரு 5-6 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கூட போட்டுங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கட் பண்ணி. தக்காளி ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக தக்காளி போடாமையும் பண்ணலாம், ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தக்காளி டேஸ்ட் பிடிக்கும், அதனால் தக்காளி போட்டுக்கிறோம். இது தேவையான உப்பு, இது கூட மல்லித்தூள், சின்ன டீஸ்பூனால் போடுறேன், 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ நான் நண்டு கால் வேக வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே தண்ணி, அது வேக வச்ச தண்ணியே இருக்குது. கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்குவோம். ஒரு சின்ன தேங்காய், ஒரு மூடி தேங்காய் திருவி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் போட்டிருக்கேன். இதையே நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை கொதிக்க வச்சு தான் வச்சுருக்கோம். இப்போது தேங்காய், அரைச்ச தேங்காயை அதில் ஊற்றிட்டோம். இது ஆக்சுவலாக தேங்காய் பாலும் ஊற்றலாம். நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் தேங்காய் அரைச்சே ஊற்றிடுவேன், நமக்கு இந்த திக்கு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுனால. நம்ம ஸ்டியூ மாதிரியும் பாலை ஊற்றியும்
பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் போதுமானு பார்த்துக்குறோம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சோன்னா கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். தேங்காய் ஊற்றிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோன்னே நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போதும். நம்ம 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. ரொம்ப தேங்காய் ஊற்றி நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, இது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதோட ஆஃப் பண்ணிடுவோம். நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியும் ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது.